ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பை சந்தன் அவர்கள் வந்த படத்தையும் இதுக்கப்புறம் வரப்போகிற படத்துக்கான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை தான் பேசணும் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய பேச போகிறாரு. என்னன்னு கேட்போம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்து நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் சொல்கிற விஷயங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பிரச்சனைகளும் கரெக்டாக வந்து நிற்கிது. அதை நீங்கள் எடுத்து சொல்கிற விதமும் முன்னாடியே சொல்லிடுறீங்க. ஸோ அப்படிங்கும்போது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது. இப்போ வந்துட்டு விருதுகள் நிறைய விஷயங்கள் வழங்குறதை காட்டிலும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தேசிய விருதுகளும் இருக்கும், அரசாங்கம் அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய விருதுகள். ஸோ இப்போ வந்து நான் அந்த விருதுகள்ன்ற ஒரு விஷயத்தை எதுக்காக சொல்ல வரேன்னா, ஸோ அஜித் அவர்கள், விஜய் அவர்கள் கடந்த வாரம் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இருவரும் வேறு வேறு திசைகள், ஆனால் அவங்களுடைய லட்சியத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு, அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது. ஸோ இதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் ஐயாவிலேருந்து ஆரம்பித்து ரஜினி ஐயா, அதுக்கப்புறம் கமல்ஹாசன், அப்படின்னு வரிசையாக வந்து ஒரு அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து விருதுகள் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பத்மபூஷன் விருது, இவர் படப்பிடிப்பில் இருக்கார், சில விஷயங்கள் கலந்துக்கிறது கூட கிடையாது, எங்கேயும் ஒரு மேடைகளில் எந்த ஒரு பேச்சுலையும் கிடையாது. ஸோ இப்போது இந்த இடத்த வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ உங்களோட பார்வையில் இந்த விருது அவருக்கு எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ தேர்தல் நெருங்கி வர்ற சூழலில் அஜித்தினுடைய பல லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய வாக்கை குறி வச்சு தான் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். இந்த விருது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அல்லது கவலையை கொடுக்குதா எரிச்சலை கொடுக்குதாங்கிறதெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுருங்க. அவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நம்ம மகிழ்ச்சியோட அதை வரவேற்கிறோம். அது ஒரு பக்கம். ஆனால் எனக்கு நீண்ட காலமாக ஒரு கேள்வி இங்கே இருந்துகிட்டே இருக்குது. இந்த பத்மபூஷன் விருது ஏன் நகைச்சுவை நடிகர்கள் யாருக்குமே கொடுக்கறது இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அஜித்தோ அல்லது விஜயோ அல்லது ரஜினியோ அல்லது கமலோ நம்மை சந்தோஷப்படுத்தியதை விட பல மடங்கு சந்தோஷப்படுத்தியவர் வடிவேலுன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வடிவேலு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நகராதுங்கிற சூழல் நமக்கு வந்திருக்கு. ரொம்ப கவலையாக இருக்கும்போதும் நம்ம வடிவேலை வந்து பார்க்குறோம். ரொம்ப இன்றைக்கி வந்து ஒரு ஃபன்னு நமக்கு தேவைடா. இது வரைக்கும் சிரித்ததெல்லாம் சிரிப்பே கிடையாது, இனிமேல் சிரிக்க போகிறது தான் சிரிப்புன்னு நினச்சிக்கிட்டு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறோம்ல, அதுவும் வடிவேலு காமெடியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மீம்ஸு அல்லது ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் கேரிகேச்சர் ஏதோ ஒன்று எங்கிருந்தாலும் வடிவேலு இல்லாமல் இந்த நாட்களை யாருமே நகர்த்தினதில்லை. அப்படி நம் வாழ்க்கையோடு இரண்டரை கலந்த கலைஞன்னா வடிவேல் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனை நீங்கள் இப்படிப்பட்ட விருதுகளை கொடுத்து சிறப்பிக்காமல் அந்தந்த நேரத்து அரசியலுக்கு தகுந்தாற்போல் விருதுகளை வளைப்பதுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. நான் தொடர்ந்து இங்கே பார்க்குறது வந்து விருதுகள் அரசியலாக்கப்படுவது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தேர்தல் ஒருவேளை இப்போ நடக்கலை அல்லது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னா அஜித்துக்கு இப்போ இந்த விருது கிடச்சிருக்குமாங்கிற சந்தேகமே எனக்கு இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட விவாதங்கள்லாம் தேவையே இல்லை, அதை ஓரமாக வைங்க. எல்லாரும் விரும்பக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் விருது கொடுத்துட்டிங்கன்னா கஷ்டமே கிடையாது. அந்த இடத்தில் வடிவேல் இருக்கார் இல்லையா? இப்போ யாரை வேணாலும் உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காமல் போகும். அஜித்தை பிடிக்கிறவங்களுக்கு விஜயை பிடிக்காது, விஜயை பிடிக்கிறவங்களுக்கு அஜித்தை பிடிக்காது, தனுஷை பிடிக்கிறவங்களுக்கு சிம்புவை பிடிக்காது, சிம்புவை பிடிக்கிறவங்களுக்கு தனுஷ், இப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபராக வடிவேல் இருக்காரா இல்லையா? திரையில் நான் சொல்கிறது திரைக்கு அப்பால் உள்ள வடிவேலை நான் சொல்லல, அவர் வில்லன், அவர் நான் அதுக்கு போகலை. ஆனால் திரையில் ஒரு வடிவேலை நம்ம பார்க்குறோம்ல, அது வந்து ஒரு அல்டிமேட்டான வடிவேல். அவருக்கு நீங்கள் ஒரு பத்மபூஷனோ அல்லது ஒரு பத்மஸ்ரீயோ கொடுத்துட்டு இப்போ அஜித்து கொடுத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் இந்த விருது நமக்கு மகிழ்ச்சி தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ அவர் அடுத்தடுத்த படங்களுக்கான வரிசையில் இப்போ ரெடியாக இருக்கார். ஏன்னா இந்த வருஷத்துலேயே வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு தீபாவளின்ற மாதிரி ஒரு 2 தீபாவளியை கொடுக்கறதுக்கு கூட பெரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சமூக ஊடகங்களில் ஸோ அந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க. சில போஸ்டர்லாம் பார்த்த உடனே அடுத்த மாதம் வரப்போகுது, அதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு வெளிப்பாடுகள்லாம் நல்லாவே தெரியுது. இதை தொடர்ந்து விஜய் ரசிகர்களும் இப்போது அவருடைய ஜனநாயகன் ஹெச் வினோத்தோடைய அந்த படத்துக்கான ஒரு தலைப்பை வந்து ரொம்ப அருமையாக இந்த நேரத்தில் கொடுத்துருக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பு தகுந்த மாதிரி இருக்குது. அதை விட
அடுத்து இந்த 2026ல ஒரு மாபெரும் ஒரு படமா இருக்குன்றதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்றது போஸ்டர் ரொம்ப உறுதிப்படுத்துது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் ஆக்சுவலாக இந்த படம் வந்து பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கு, பாலகிருஷ்ணா நடித்த படம். இப்போ அந்த படத்தை அப்படியே நீங்கள் இங்கே கொண்டு வந்தாங்கன்னா, பட் இந்த இப்போ காமிச்சாங்கல்ல ஒரு காட்சி, ஒரு போஸ்டரில் கையில் ஒரு சாட்டையோட, இதெல்லாம் அதில் இல்லை. ஓகே. அப்போ இதில் வந்து நிறைய காட்சிகளை இவங்க புதுசாக உள்ள இன்புட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் அந்த படத்தை எடுத்திருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி போஸ்டர்களாக இருந்திருக்கும். பட் இதில் பார்க்கும்போது டோட்டலாக கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அப்போ அந்த களத்தை எடுத்துக்கிட்டு இதில் நிறைய இவங்க உள்ள போட்டிருக்காங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அந்த ஜனநாயகன்கிற தலைப்பு இன்னும் சில நாட்கள் ஆகும். எனக்கு மற்றவர்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ரொம்ப கேட்சியாக இப்போ இது நான் ஆணையிட்டால்னு வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அதை விட ஒரு பிஎன்சியை போய் ரீச் பண்ணுற டைட்டிலே கிடையாது. இது வந்து ஒரு ஏ சென்ட்ரலேன்னு இருக்குது ஜனநாயகம். ஸோ அதை தாண்டி கீழே இறங்கி வரமாட்டேங்குது. நான் ஆணையிட்டால்னு இவங்க கையில் அப்படி சாட்டையோட ஒரு ஸ்டில்ல போட்டு டைட்டில் போட்டிருந்தாங்கன்னா அதோட ரேஞ்சே வேற. நான் அப்படிதான் அதை எதிர்பார்த்தேன். அப்படி ஏதோ ஒன்று வரும்னு தான் நான் நினைச்சேன். பட் நல்ல வேலையா இப்படி ஒன்று போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரேடியா ஜனநாயகன்னு போட்டு ஒரு மக்கள் கூட்டத்தோட நிறுத்திடாம கையில் ஒரு சாட்டையை கொடுத்து இப்படி நான் ஆணையிட்டால்னு ஒன்று போடும்பொழுது அடடா இது சூப்பராக இருக்கேங்கிற மாதிரி இருக்கு. அந்த பாடலையே படத்தில் ரீமிக்ஸாக வச்சுருந்தாங்கன்னா அது இன்னொரு அடிஷ்னல் வேல்யூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஒருவேளை இதை கேட்ட டைரக்டர் இருந்தா அடடா இவன் சொல்கிறது நல்லா இருக்கே அப்படின்னு வச்சாலும் சந்தோஷம்தான். ஒருவேளை அவர் ஏற்கனவே அதை தீர்மானிச்சிருந்தா அது இன்னும் சந்தோஷம். பட் அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான, அதுவும் விஜயினுடைய கடைசி படம் அப்படிங்கும்பொழுது என்னெல்லாம் அதில் வித்தைகளை காட்ட முடியுமோ அவ்வளோ வித்தைகளை அவங்க காமிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம், நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா. நீங்க ஏன்னா சொன்ன மாதிரி சில தலைப்புகளை வந்து நம்ம எவ்வளோ ரத்தின சுருக்கமாக கொடுக்குறோமோ அது வந்து நல்லா ரீச் ஆகுன்ற ஒரு விஷயம். சில காட்சிகளை வந்து நம்ம ஒரு திரையில வந்து இந்த படத்தை வந்து காமிச்சோம் அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பாக புரட்சி தலைவருடைய ஒரு மூமெண்ட்டுமே தெரியாதவங்க இங்கே யாருமே இருக்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த காட்சிகளோட வெளிப்பாடு அது சொல்லவே தேவையில்ல, காட்சிப்படுத்தினாலே ஸோ இதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஸோ ரசிகர்கள் மத்தியில் அவ்வளோ வெளிப்படையான அதில் கருத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதை பார்க்கப்படுது. சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து ஜனநாயகன், ஒரு புறம் வந்து புரட்சித் தலைவர் அவருடைய ஃபோட்டோ, இந்த மாதிரியெல்லாம் சில கொஞ்சம் மாற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் புதுப்பித்து அதை வந்து வெளிப்படுத்த முடியுமோ அந்த மாதிரியான சந்தோஷத்தெல்லாம் வந்து ரசிகர்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிறாங்க. அதை நல்லாவே பார்க்க முடியுது. இப்போது இவருடைய அரசியல் பயணத்தில் இன்னும் சில அடுத்தடுத்த மாநாடுகளுக்கு சில தயாராகிக்கிட்டு இருக்க மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இந்த படத்துடைய விஷயங்கள் அடுத்த ஆண்டுகள் வரப்போகுது, இதுக்கு இடையில இன்னும் எத்தனை மாநாடுகள், மக்களை எப்போ போய் சந்திக்க போகிறாரு அப்படின்றது தான். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து மார்ச் வரைக்கும் இருக்குது. ஓகே. அதை முடிச்சு முழு நேர அரசியல்வாதியாக விஜய் மாறுறாரு. இப்போ வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தொடர்ந்து ஒரு நேரடியாக ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து மாவட்ட செயலாளர் நியமனத்தில் பிஸியாக இருக்கார். ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய அறிவிப்பெல்லாம் வந்திருக்கு. இதுவாக தான் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற தருணமாக இது இருக்குது. இப்போ இந்த மார்ச்சை முடிச்சுட்டு தான் அவர் எங்கே மாநாடு நடத்துகிறாரு, இது மாநாடை தாண்டி ஏதாவது சுற்றுப்பயணங்கள் இருக்காங்கிறதெல்லாம் தெரிய வரும். இப்போதைக்கு இந்த மாவட்ட செயலாளர்களை பதவி ஃபில்லப் பண்ணுறது தான் அவருடைய முக்கியமான வேலையாக இருக்குது. ஓகே சார். அப்படி இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம மிகைப்படுத்தி கதாநாயகன் அப்படின்னாவே ஸோ உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சில பேரை வந்து நம்ம பெருமைப்படுத்தி பேசக்கூடிய சில சூழல்கள் வந்து இருக்கிறது காரணம். ஸோ அவங்க உச்ச நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான விஷயங்கள், இதை உருவாக்கக்கூடிய இயக்குனர்களும் உச்சத்தில் இருக்காங்க. ஆனால் உச்சமான பேச்சு அப்படின்ற ஒரு இதை கடந்த முறை ரொம்ப வந்து அதிகப்படியான பேச்சுக்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்தது, மிஸ்கின் அவர்களோடு பேசினது. இப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு மன்னிப்பும் கேட்டார். அந்த மன்னிப்பை எப்படி கேட்குறாருன்னா, ஸோ நான் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஒரு நகைச்சுவை தன்மையாக தான் நான் வெளிப்படுத்தினேன். ஏதோ ஒரு விஷயங்கள் எல்லாருமே அந்த இடத்துல நகைச்சுவையாக தானே எடுத்துக்கிட்டாங்க, யாருமே முகச்சுழிவாக எடுத்துக்கலையே. அப்படி ஒரு விஷயங்கள் வந்து எல்லாரும் தப்பாக எடுத்துக்கிட்டா நான் அவங்களோட மண்டிக்கிட்டு அவர்கள் காலை பிடித்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருந்தார். ஆனால் இன்னும் சில இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்ல போனோம்னா, அவருடைய படத்தில் ஒரு காட்சியில் ஒரு படப்பிடிப்பில் நான் இந்த மாதிரியான ஒரு காட்சி, ஒரு பெண்ணை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு காட்சி, அதை நான் கூட எடுக்கலை, நான் கூட பார்க்கல, என்னுடைய பெண் உதவி இயக்குனரை வச்சு தான் நான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சமாளிக்கிற விஷயமா பேசியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிஸ்கின் வந்து அங்கே மன்னிப்பு கேட்டு வந்தவர் நேரடியாக மன்னிப்பு கேட்டிருந்தா பிரச்சனையே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு,
நீங்கள் அது ஒன்று நடந்துச்சே அதை நீங்கள் விட்டுட்டீங்களே, இது ஒன்று நடந்துச்சே இதை விட்டுட்டீங்களே, அப்போ நான் சொல்கிறது மட்டும்தான் உங்களுக்கு உறுத்துதா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் கேட்குறாரு. முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இருட்டறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு, அன்னைக்கு நீங்கள்லாம் எங்கே போனீங்கன்னு கேட்குறாரு. உள்ளபடியே அன்னைக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தது இவருக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. எல்லா பத்திரிகையாளர்களும் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். அந்த டைரக்டரே பல சேனல்களில் உட்காந்து பத்திரிகையாளர்களை விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு அவர் ஹர்ட் ஆகியிருந்தார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு எதிராக பேசியிருந்தா அவர் ஹர்ட் ஆகி பத்திரிகையாளர்களுக்கு எதிராக உட்காந்து பேசியிருந்தார். அப்போ நாங்கள் பேசலைங்கிறதே மிஸ்கினுடைய தவறான புரிதல். அப்புறம் ரெண்டாவது சொல்கிறாரு, தியாகராஜன் குமார் ராஜாங்கிற ஒரு டைரக்டரு அவர் அவர் படத்தில் இப்படி ஒரு விமர்சனம் ஒரு டைலாக் வச்சுருந்தார் அப்படின்னா, டைலாக் நல்ல வேலை அவர் சொல்லல, பழைய மிஸ்கினாக இருந்தால் அதை சொல்லியிருப்பார். ஒரு டைலாக் வச்சுருந்தாரு, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களேன்றாரு. அது படத்தில் வர்ற ஒரு டைலாக். அது தியேட்டருக்கு உள்ளே போகிறவங்க அதை பார்க்க போகிறாங்க. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த படத்துக்கு போகணும்னு ஏ சர்டிஃபிகேட்டு சென்சார் கொடுத்துருக்கு. அப்போ 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இது சரியா தவறான்னு அனலைஸ் பண்ணிட்டு போகிறான். ஆனால் மிஸ்கின் பேசின வார்த்தைகள் இருக்குல்ல, அதை ஒரு 300 கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 30 லட்சம் பேருக்கு அது போய் சேருது உலகம் முழுக்க. கண்டிப்பா. அப்போ நீங்க கேவலமான ஒரு வார்த்தையை பேசிட்டு நான் என்ன தவறா பேசிட்டேன் அவங்கள விடன்னு சொல்றது எப்படி மன்னிப்பு லிஸ்ட்ல வரும்? மன்னிப்பு அவர் கேட்கல, அவர் பேசினதை நியாயப்படுத்துவதற்காக மீண்டும் ஒரு முறை மைக்க பிடிச்சிருக்காரு. அப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனால் வேற வழி இல்லாம அவரு எதிர்பார்க்காத சிலரே அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர்கள் நம்ம என்ன சொன்னாலும் பேசுவாங்க, நம்ம அதை பத்தி கண்டுக்க வேண்டாம், போயிட்டே இருப்போம்னு அவர் இருந்திருப்பார். ஆனால் இதில் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க, பாடலாசிரியர் தாமரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவர் கேட்கும் பொழுது அடடா இவங்கெல்லாம் பேசியிருக்காங்களே, அப்போ நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம்னு ஒரு அரையும் குறையுமா கேட்கப்பட்ட மன்னிப்பு தான். அதில் ஒரு ஆண்ட்ரியாவை பற்றி பேசுகிறதெல்லாம் அதை ஒரு நியாயப்படுத்த விரும்பலை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, படத்தில் நான் அப்படி ஒரு காட்சி ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு இந்த முதல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டா அல்லது ஒரு ட்ரையலான்னு தெரில, நான் போகலை. ஆக்சுவலாக ஆண்ட்ரியாவை நிறுவனமாக நடிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு, அதை டெஸ்ட் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் போகாமல் இவருடைய உதவியாளர் அனுப்பி தான் நான் எடுத்தேன்னு சொல்கிறாரு. அதில் என்ன கண்ணியம்னு நமக்கு தெரில. நீங்கள் எடுத்துகிட்டு மக்களுக்கு தானே காமிக்க போகிறீங்க இல்லையா? நீ பார்க்காம இருக்கலாம், 1000 மிஸ்கின் பார்ப்பான், லட்சம் மிஸ்கின் பார்ப்பான்ல. அது அப்ப நீங்க பண்றதே அப்படி நினைச்சதே அயோக்கியத்தனமான ஒரு வேலை. அந்த படத்துல ஆண்ட்ரியாவினுடைய நிர்வாண காட்சி இல்லைன்னா அந்த படத்தை எடுக்க முடியாதா? எல்லாருமே நிர்வாண காட்சியோட தான் படம் எடுத்துட்டு இருக்காங்களா? ஏன் அப்படி முதல்ல சிந்திக்கிறீங்கிறதே நமக்கு தெரியல. அதை எடுத்ததே ஒரு கண்ணியமா எடுத்துட்டாரான். என்ன ஒரு பெண் உதவியாளர் அனுப்பிதான் நான் எடுத்தேன், நான் இப்ப எப்பேற்பட்ட ஆளுக்கெல்லாம் சொல்றாரு. நீங்க ஏன் அப்படி ஒரு காட்சியை நினைக்கிறீங்க? முதல்ல நீங்க எங்கேயோ இருட்டுக்குள்ள எடுக்கிறீங்க. ஏன் ஒரு பெண்மணி எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் நடுவில் வேற யாரும் இல்லைங்கிறீங்க. வெளியில யார்கிட்ட காமிக்கிறீங்க? இவர்கிட்ட தானே. எத்தனை கோடி ஆண்கள் அதை பார்க்க போறேன். அப்ப அதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? ஸோ அதனால மிஸ்கின் மொத்தமே முரண்பாடு. அவரு இதுக்கு மேல பேசுறதே டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இதுதான் 1965களில் நடக்கிற ஒரு கதை இது. ஆக்சுவலாக இல்லை, சிலம்பரசனுடைய அந்த சிம்புன்னு நம்ம பேசி பழகிருக்கோம். அவருடைய அந்த பெருந்தன்மையை முதல்ல நம்ம பாராட்டணும். ஏன்னா ஆனால் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சட்டசபையில் 2 பேர் பேசிக்கிறது,